Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு சிபிஎல் மேட்ச் 2024 ஆன்டிகுவா ஃபால்கன்ஸ் விசஸ் பேட்ரியஸ். ஸோ ரொம்ப வந்து சிபிஎல்லை பொறுத்தவரை ஐபிஎல் மாதிரி நடக்கக்கூடிய ஒரு மேட்சஸ் தான். ஸோ அதே கான்செப்ட் தான். என்ன ஒரு ப்ராப்ளம்னா 4:30க்கு உங்களுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். ஏர்லி மார்னிங் ரொம்ப கிட்டத்தட்ட நம்மளோட டைமிங்க்கு நல்லா தூங்கக்கூடிய ஒரு டைமில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச் தான். ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே ஸ்மால் லீக்ஸ் வந்து ஜாயின் பண்ணி வைங்க. நிறைய ஆப்போனன்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாமல் போவாங்க அவங்களோட டீம்ஸை. ஹெட் 2லலாம் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெட் 3லேயும் அந்த மாதிரி வாய்ப்புன்றது இருக்கும். அப்படி தான் வின் பண்ணணும்னு இல்லை, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஆப்போனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள் ஸ்மால் லீக்ஸில். கிராண்ட் லீக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஈக்குவலாக ஒரு 8 பிளேயர்ஸ் வரையும் மோஸ்ட்லி ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 பிளேயர்ஸ் மட்டும் தான் நம்ம ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்ஸ்க்கு கொஞ்சம் யோசிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். கேப்டன் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நல்ல ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்கும். ஸோ கரேபியன் டோர்னமெண்ட்னாலே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து நடத்துவாங்க. இப்போது டெவலப் ஆகிருக்கு. லாஸ்ட் சீசன் இந்த சீசன்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ போன சீசன் நல்லா இருந்துச்சு, இந்த சீசன் நல்லாவே இருக்குது வாய்ப்புகள்ன்றது அதிகம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்ச்சு சிபிஎலோட மேட்ச்சு இந்த கிரவுண்டு ஆன்டிகுவாவில் இருக்கக்கூடிய விவ் ரிச்சர்ட்ஸ் ஸ்டேடியமில் தான் நடக்குது. ஸோ விவ் ரிச்சர்ட்ஸ் ஸ்டேடியமை பொறுத்தவரைய வேர்ல்டு கப் மேட்சஸ் நடத்தியிருந்தாங்க. அதில் நீங்கள் ஸ்கோர் கார்டு அனலைஸ் பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு ஈக்குவலான ஒரு கிரவுண்டாக இருக்கும். பேஸுக்கும் ஸ்பின்னுக்கும் ஈக்குவலான ஒரு கிரவுண்டு. சில கிரவுண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்பின்னுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெஸ்ட் இண்டீஸில். பட் இந்த கிரவுண்டை பொறுத்தவரை ஈக்குவலான ஒரு கிரவுண்டாகவே இருக்கும். ஸோ இதில் சேம் டீமே மறுநாளும் ஒரு டீம் வந்து மேட்ச் ஆடுவாங்க. ஸோ டிஃப்ரெண்டான ஒரு ஷெடியூல் தான் செட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சிபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம இந்தியன் டைமிங்க்கு ஒரு 7:30 8:30 இல்லாட்டி ஒரு 10 மணிக்கு நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட டைமிங்லேயே தான் நடத்துகிறாங்க. நம்ம டைமிங்க்கு ஏர்லி மார்னிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த டைமை ஏன் சொல்கிறேன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நிறைய பேர் ஜாயின் பண்ணிவிட்டு சாயந்தரம் 4 மணி நினச்சிடாதீங்க. 30ஆம் காலையில் 4:30க்கு ஃபஸ்ட்டு பால் வந்து போட்டுருவாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமும் என்னென்னா அவங்களுக்கு நைட் டைமாக இருக்கிறப்போ மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கும் வெஸ்ட் இண்டீஸில். ஏன்னா அது ஃபுல்லாமே தீவுன்றதுனால இப்போ நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு லைன் அப் செட் பண்ணி ப்ளே பண்ணுறீங்கன்னா சப்போஸ் மழை விழுந்துச்சு அப்படின்னா அது அப்படியே 5 மணி 6 மணி கூட ஆகலாம். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. எப்போ மழை விழுகாதுன்னே சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைனா செப்டம்பர் மந்தில் நடக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் எல்லாமே வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோ கபடி ஸ்டார்ட் ஆகும். நம்மளுமே வீடியோஸும் போஸ்ட் பண்ணல, எந்த ஒரு மேட்சஸுமே கவர் பண்ணல. அதுக்கு காரணமும் சரியான மேட்சஸ் கிடையாது. அதே மாதிரி டைமிங் தப்பாக இருக்குது. எல்லாமே பார்த்து தான் நம்ம கவர் பண்ண முடியும். அதுதான் வந்து ஒரு காரணம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிபிஎல் கவர் பண்ணுவோம். பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அப்படி சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எல்லா மேட்சஸ்க்குமே நம்ம கவர் பண்ணலாம். கிராண்ட் லீக்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்றது கொடுக்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். இந்த கிரவுண்டில் நடந்த இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு சில மேட்சஸ்க்கான ஸ்கோர் கார்டு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியான்றது கிடைக்கும். ஸோ சாம்சி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதேமாதிரி ராஷன் சேஸ் 52 ரன்னு. மீடியம் பேசர்ஸ்க்கும் ஹெல்ப் கிடச்சிருக்கு, ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு. அதே சேஸ் வந்து 2 விக்கெட் 3 விக்கெட்டு கிட்டத்தட்ட எடுத்திருக்காரு. இங்கே பவுலர்ஸில் ரசல் 2 விக்கெட்டு. டாப்பில் பெரிய ரன்ஸுன்னு யாருமே போகல. அவங்கவுங்க கொஞ்சம் ரன்ஸ் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சேம் பங்களாதேஷும் இந்தியாவை ஆடின மேட்ச்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தன்சீம் ஹசன் சகீம்ன்ற பிளேயர் 3 விக்கெட் எடுத்திருப்பார். சைப் அல் ஹசான் 1 விக்கெட் எடுத்திருப்பார். இந்தியா 190 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பால் பண்ணுறப்போ குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டு, ஹர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 3 விக்கெட், ஹர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட், பும்ரா விக்கெட் எடுத்திருக்காரு. மோஸ்ட்லி செகண்ட் பால் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகமான சாதகம் இருக்குது. இதை வந்து பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த 2 டீம்லையுமே நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அவங்க செகண்ட் பால் பண்ணுறப்போ அவங்க விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி கிராண்ட் லீக்கில் கூட அவங்கள கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட செட் பண்ணலாம். ஒரு ரிஸ்க்காக கூட இருக்கலாம். ஏன்னா நிறையா தெரியாத பிளேயர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரவுண்டை பொறுத்தவரைய மீடியம் பேசர்ஸ் வந்து 32 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 27 விக்கெட்டு. அந்த ஸ்பின்னர்ஸ் 27 விக்கெட்டில் செகண்ட் பால் பண்ணுறப்ப மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காங்க. மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். பேலன்ஸ்டான விக்கெட் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேலன்ஸ்டான விக்கெட்டு. பேசர்ஸ்ன்னு இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ்க்குமே ஹெல்ப் கிடைக்கும். ஆவரேஜாக 150 தான். 200 170 அப்படிலாம் இல்லை. மோஸ்ட்லி ஆவரேஜாக அந்த கிரவுண்டில் 150 ரன்னு. அந்த டாப்பில் 100 80ன்னு அடிக்கிற மாதிரி இல்லாமல் மீடியமாக தான் இருக்குது. மேபி ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸில் இப்போ கிரிக்கெட்டை நல்லா ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி
பியூர் ஃப்ளாட் ட்ராக், பாகிஸ்தானில் மாதிரி பியூர் ஃப்ளாட்டான ட்ராக்கை வந்து செட் பண்ணியிருந்தாங்கன்னா பேட்டர்ஸ்க்கு அதிகமான ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கலாம். மோஸ்ட்லி சிபிஎல் அப்படி இருக்காது, ஏன்னா எல்லா பிளேயர்ஸுமே ஆடக்கூடியதுன்றதுனால ஒரு காமன் விக்கெட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேக் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிடாதீங்க. நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் கொடுத்து ஏமாறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த வின்னிங்ஸ் வந்து கிராண்ட் லீக் வின் பண்ண மாதிரி வின்னிங்ஸ் போட்டிருப்பாங்க. அதேமாதிரி ஸ்மால் லீக்கில் நிறையா அமௌண்ட் வந்து நான் கட்டி வின் பண்ண மாதிரி ஃபேக்கான வின்னிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ வின்னிங்ஸுன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆப்போனட்ஸ் வந்து யார் கூட ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஹெட்4ல் ஜெயிச்சிருக்கேன்னா கீழே 3 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி வின்னிங்ஸ் இருந்தால் தான் ஒரிஜினல். சும்மா வந்து வின்னிங்ஸ் இல்லாமல் இருக்குது ஃபேக்கு. ஸோ நம்பி போய் காசு கொடுத்து எங்கேயும் ஏமாந்துடாதீங்க, சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ தெளிவாக வந்து ப்ளே பண்ணுங்கள். அதேமாதிரி ஆல்ரெடி இருக்க ஆப்ஸில் உங்களுக்கு எந்த ஆப்ஸ் பிடிச்சிருக்கோ அதில் வந்து ப்ளே பண்ணுங்கள். என்ன தான் நம்ம சொன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் மட்டும் கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். நான் எப்போயுமே சொல்கிறது தான், ஃபேண்டசியில் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து டீம் இது பண்ணாலோ இல்லை ஃபேக்கான இதை பார்த்து நீங்கள் ஏமாந்தாலோ அது நீங்கள் தான் வந்து பொறுப்பு. ஸோ அதனால் கரெக்டாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெளிவாக எல்லாமே புரியும். இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தால் தான் நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கே வந்து புரியும். ஸோ கரெக்டான சேனலை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து ப்ரோ கபடி எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் டீம்ஸ் கொடுப்போம். ஸோ வின்னிங்ஸ்னால் இப்படி தான் இருக்கும். அதனால் எங்கேயாவது வந்து அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஃபேக்கான அந்த டூப்ளிகேட் வின்னிங்ஸை பார்த்து ஏமாந்துடாதீங்க. பிளேயர்ஸ் டீமை பொறுத்தவரைய ஓப்பனர்ஸாக ஆண்ட்ரியூ ஃப்ளெச்சர், கைல் மேயர்ஸு, அதுக்கப்புறமா லூவிஸ், இவங்க 3 பேர்த்துக்குள்ளே மேபி யாராவது அப் அண்ட் டவுனில் வந்து ஆடலாம். இந்த 3 பேருமே அப்லேயே ஆடுவாங்க, டவுன்லேயுமே ஆடுவாங்க. அப் டவுன்னா 1 டவுன்லேருந்து 2 டவுன் 3 டவுன் வரைக்கும் கூட மாற்றி மாற்றி ஆடிப்பாங்க. ஏன்னா ரூசோவுமே ஆடுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். பட் இந்த டாப் ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. மேபி ரூசோவை பெஞ்சில் வச்சுட்டு வேறு பிளேயர் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால ஆன் டைம் பார்த்துக்கோங்க. பிளேயில் ஒன்று நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஸ்டப்ஸுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சாலும் கிடைக்கலாம். டாப்பில் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஸ்டப்ஸை முன்னாடி அனுப்பிச்சிட்டு சிக்கந்தர் ராசாவை வந்து பியூர் ஹிட்டராக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்டுமே இருக்கார். ஸோ இவங்க பேட்டிங்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு டாமினிக் டார்க்ஸ்வரி வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்து பேட்டர்ஸ் தான் இருக்காங்க. பியூர் நல்ல ஹிட்டர்ஸும் வச்சுருக்காங்க. அதேமாதிரி டாப் ஆர்டர்லையுமே நல்ல பாலுக்கு பால் ஹிட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். ரொம்ப ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் யாருமே இல்லை. அதுவே இவங்களுக்கு மைனஸாகவும் மாறலாம். காரணம்னா முகமது அமீர் அவரோட இனிஷியல் ஸ்விங்லேயும் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஃப்ளெச்சருக்குமே இருக்கும், அதேமாதிரி கைல் மேயர்ஸுக்குமே இருக்கும். 2 பேருமே கொஞ்சம் ஸ்விங் பண்ணாங்கன்னா அவுட் ஆகக்கூடிய பிளேஸ் தான். மேபி அதனால் லூவிஸ் வந்தார்னா ஓரளவுக்கு ஸ்டெடியாக ஆடிட்டு அதுக்கப்புறமா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓடியன் ஸ்மித்து ரொம்ப லோ பர்சன்டேஜ் ஒரு பிக்காக தான் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். டாமினிக் டார்க்ஸ், அதுக்கப்புறமா சம்சி. ஸோ செகண்ட் பவுல் பண்ணால் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. வீராசாமி பெருமாள் ஆர்த்தடாக்ஸ் பவுலரு. ஸோ இவங்களோட ரொட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிக்கந்தர் ராசா ஆஃப் ஸ்பின், தேவைப்பட்டால் ஸ்டப்ஸும் பவுல் பண்ணலாம், தேவைப்பட்டால் ரூதர்ஃபோர்டுமே பவுல் பண்ணலாம், தேவைப்பட்டால் கைல் மேயர்ஸுமே பவுல் பண்ணலாம். இது எல்லாமே தேவைப்பட்டால் மட்டுமே. பட் சிக்கந்தர் ராசா 1 or 2 ஓவர்ஸ் வந்து கண்டிப்பாக வீசிடுவார். இவங்களோட மெயின் பவுலர்ஸ் 4 ஓவர்ஸ் கோட்டான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சம்சி வந்து பவுல் பண்ணிடுவார், அதுக்கப்புறமா டார்க்ஸ் வந்து பவுல் பண்ணிடுவார். ஸோ இந்த 2 பேர் வந்து குவாலிட்டியான பவுலர்ஸ் கண்டிப்பாக வந்து பவுல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிக்கந்தர் ராசாவும் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். மற்ற ஓவர்ஸை ஸ்டப்ஸோ இல்லை ரூதர்ஃபோர்டோ ஓடியன் ஸ்மித்தோ வீராசாமி பெருமாளோ இல்லை அவங்களோட அடிஷ்னலான டொமஸ்டிக் ஏதாவது பவுலர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவர் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். மற்றபடி இதான் வந்து காம்பினேஷனாக இருக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது அதிகம். இங்கே ஃபால்கன்ஸ் டீம்லேயுமே உங்களுக்கு பார்த்தோம்னா பிரண்டன் கிங், இப்போ வெஸ்ட் இண்டீஸ் டீம்லேயுமே அவர் சான்ஸ் கிடைக்காம சே ஹோப் தான் வந்து ஓப்பன் பண்ணார். இங்கே இனிஷியல் ஸ்பெல் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா டாமினிக் டார்க்ஸை பொறுத்தவரைய நல்லாவே ஒரு ஸ்விங்கும் பண்ணுவார், டெத்துலையுமே பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். மேபி இந்த இடத்துல ரூசோ ஆடலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபாரின் பிளேயர், ஸோ ஆண்ட்ரிக் நாக்கியா கூட ஆடினா அவர் கூட பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கலாம். அதை வந்து கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. இன்ஜுரி அப்டேட் அப்படி இருக்குது, ஆன் டைமில் வந்து லைனப் பார்த்துக்கோங்க. மற்றபடி பிரண்டன் கிம், அதுக்கப்புறமா ஃபக்கர் ஜமான். ஸோ இதில் இவங்களுக்கு ப்ராப்ளம்னு பார்க்குறப்போ பெரிய அளவில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ் தான் வராங்க. இங்கே ஃபேபினாலன் ஆடுவார், கிறிஸ் கிரீன் ஆடுவார். ஸோ இப்போது இதில் ஒரு டெஸ்ட்டுமே இருக்குது. ஸோ இவங்களோட வெஸ்ட் இண்டீஸ் லோக்கல் பிளேயரு ஜேம்ஸ், ஸோ கண்டினியூவாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ஆஃப் ஸ்பின்னர். மேபி இவரை ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல கிறிஸ் கிரீனை பெஞ்சில் வச்சுட்டு கூட இமாது வாசிம் ஆட வைக்கலாம். இல்லை இமாது வாசிம் ஆடினார்னா
கிறிஸ் கிரீன் பெஞ்சில் இருக்காங்க. இந்த 2 பேரில் ஏதாவது ஒரு வந்து காம்பினேஷன் மாறலாம். பட் மோஸ்ட்லி கிறிஸ் கிரீனால தான் வாய்ப்பு அதிகம். காரணம் என்னென்னா, இங்கே டாப்லேயே உங்களுக்கு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்ட் 4 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டராக வரதுனால கிறிஸ் கிரீன் மோஸ்ட்லி வந்து ஆடுவார். ப்ளஸ் பேட்டிங்குமே டாப் ஆர்டரில் வந்து நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். சான்ஸ் கிடச்சா இல்லை டெத்தில் வந்து நல்லாவே ஆடுவார். அவர் கிட்டத்தட்ட சிபிஎல்லில் தான் ஃபேமஸாக இருந்த ஒரு பிளேயர் தான். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் ஒரே ஒரு மேட்ச் டெபியூ கிடச்சி ஆஸ்திரேலியாக்காண்டி ஒரு மேட்ச் மட்டும் ஆடி இருக்காரு. மற்றபடி சிபிஎல்லில் அவர் தான் ஸ்டாரு. ஸோ கேப்டனாகவும் இருந்திருக்காரு. அண்டர் ரேட்டடாக ஒரு பிளேயர், அண்டர் ரேட்டட் ஒரு ஆல்ரவுண்டரு, ஒரு டீசெண்டான ஒரு பிளேயர். 4 ஓவர்ஸ் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவார். ஃபேபின் ஆலனுக்கு ஓவர்ஸ் குறையலாம். மேபி இங்கே ரைட் ஹேண்டர்ஸ் பிடிச்சா அவர் ஃபுல்லாகவே வீசலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்னால லெஃப்ட் ஹேண்டர் பேட்டராக வந்தாங்கன்னா அவருக்கு ஓவர்ஸை கட் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹை ரிஸ்க்னால் சப்போஸ் ஜேம்ஸ் ஆட வச்சாங்க அப்படின்னா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுங்கள். ஆஃப் ஸ்பின்னர் தான், நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய பேர். அதேமாதிரி ஸ்ப்ரிங்கர், ஸோ யாருமே யோசிக்க மாட்டாங்க. அடுத்து இன்னொரு பிளேயர்னு பார்த்தோம்னா பிரிமாஸ். ஸோ இந்த 2 பிளேயருமே லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஜிஎலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2 பேருமே குவாலிட்டியான ஆல்ரவுண்டர்ஸ். விக்கெட்டும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங்கும் நல்லா பவுல் பண்ணுறதுக்கான அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா டாப்பில் இவங்களுக்கு பேட்டிங்னு பார்த்தோம்னா கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இவங்க 2 பேரையும் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏதாவது கம்மியான பாலுக்கு ரன்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பவுலிங்கில் விக்கெட் எடுத்தால் கூட லோ பர்சன்டேஜ் பிக்ஸில் நல்ல ஒரு பெட்டரான ஒரு பிக்கு, நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் டொமஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த ஜேம்ஸ்ன்ற பிளேயர் ஆடினார் அப்படின்னா ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கிறிஸ் கிரீன் ஆடலை அப்படின்னா இவரை தான் வந்து மெயின் ஒரு ஆஃப் ஸ்பின்னராக யூஸ் பண்ணுவாங்க. அப்போது இவங்களில் யாராவது 2 விக்கெட் எடுத்தால் கூட அட்வான்டேஜாக மாறும். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர். ஸோ கிராண்ட் லீக்கில் நம்ம யோசிக்க வேண்டிய பிளேயர்ஸ் இந்த 3 பிளேயர்ஸ் தான். யாராவது ஒரு 2 ஆள் கிளிக் ஆனால் கூட நம்ம டீம் வந்து டாப்பில் போகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஏன்னா இப்போ ஹைடன் வெல்ஸ் வந்து செகண்ட் போல் பண்ணால் தூக்கி போட்டு விக்கெட் எடுப்பார். அதெல்லாம் லாஜிக்கலாக வந்து ஓகே. இங்கே சம்சி வந்து விக்கெட் எடுப்பார். இந்த சைடு வீரசாமி பெருமாள் டைட் போல் பண்ணால் சம்சிக்கு வந்து விக்கெட்ன்றது கிடைக்கும். இப்படினாலும் சம்சி வந்து விக்கெட் எடுத்துருவார். வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு டீம் இருக்கப்போ, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் தொடர்ச்சியாக பேட்டிங் வரப்போ, வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி கிரவுண்ட் இருக்கப்போ வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் தொடர்ச்சியாக வந்து பேட்டிங் வரப்போ கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். இதில் சாம் பில்லிங்ஸுமே குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் போகிறப்போ அவுட் ஆகி நம்ம மோஸ்ட்லி நிறையா டைம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக சம்சி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. கிராண்ட் லீக்கில் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். சேஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா சிக்கந்தர் ராசா ஒரு பெட்டரான ஆப்ஷன். அதுக்கப்புறம் கிறிஸ் கிரீன், இந்த 2 பேருமே வந்து குவாலிட்டி ஹை பர்சன்டேஜான ஒரு சேஃப் ஆப்ஷன்ஸ். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நீங்கள் டாமினிக் டார்க்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெத்தில் போட்டும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஓடியன் ஸ்மித் 50 ரன் கொடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுத்துருவார். பேட்டிங்லையுமே உங்களுக்கு 20 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். எப்படி இந்த ஸ்ப்ரிங்கர் அதுக்கப்புறமா பிரிமாஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்களோ அதேமாதிரி ரூதர்ஃபோர்ட் அண்டர் ரேட்டட் பிளேயரு. கண்டிப்பாக ரூதர்ஃபோர்டை இந்த சிபிஎல் ஃபுல்லாக நீங்கள் கேப்டனைஸ் கேப்டன் கொடுத்துட்டே வாங்க. கிராண்ட் லீக்கில் ஏதாவது ஒரு 2-3 மேட்ச்சில் ரொம்ப லோ பர்சன்டேஜாக பிக் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு ரன்ஸ்ன்றது உங்களுக்கு அடித்து கொடுப்பாரு. ஒரு தரமான ஒரு பிளேயர். ஸோ சிக்கந்தர் ராசா, ஸ்டப்ஸு, அதுக்கப்புறமா கிறிஸ் கிரீனு, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டர்க்ஸ், அதுக்கப்புறமா இந்த சைடு உங்களுக்கு முகமது அமீர், இவங்கெல்லாம் வந்து சேஃபஸ்ட்டு ஒரு கேப்டன் சாய்ஸாக இந்த மேட்ச்சில் இருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு உங்களுக்கு பெட்டர் கேப்டனைஸ் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு ரூசோவை ட்ரை பண்ணி பாருங்கள். சேசிங்கில் செகண்ட் பேட் பண்ணுறப்போ கிராண்ட் லீக்ஸ் கேப்டனைஸ் கேப்டனாக, சம்சியை செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நீங்கள் கேப்டனைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு கிராண்ட் லீக்ஸில் ஃபக்கர் ஜமானை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். திடீர்னு அவுட் ஆயிடுவார். ஃபஸ்ட் பாலே அவுட் ஆனதான், பட் ஓரளவுக்கு கிளிக் ஆகிட்டால் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அதுக்கப்புறமா பிரிமஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து கிராண்ட் லீக்குக்கும் பெஸ்ட்டான ஒரு கேப்டன் சாய்ஸாக கண்டிப்பாக இருப்பாங்க. டெத் பவுலிங்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி இவங்க 2 பேர் தான் டெத்தில் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். இங்கே முகமது அமீர் டெத்தில் பவுல் பண்ணுற சான்ஸ் இருக்கும். கிறிஸ் கிரீன் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். அதேமாதிரி பிரிமஸ். ஸோ இந்த 3 இந்த பிளேயர்ஸ் தான் வந்து டெத் பவுலிங்கை எடுத்து பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ்ன்றது ஹையாகவே இருக்கும். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இத்தனை பேர் இருக்கிறதுனால கிறிஸ் கிரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி கிறிஸ் கிரீன் ஆடலை அப்படின்னா அந்த ஜேம்ஸ்ன்ற பிளேயர் ஆட வச்சா ட்ரை பண்ணுங்கள். ஹை ரிஸ்க்காக இருக்கும், பட் யூஸ்ஃபுல்லான பிளேயர். இதில் ஜஸ்டின் கிரீவ்ஸுமே தரமான பிளேயர். அவருக்கு எப்பப்போனா சான்ஸ் கிடைக்குதோ அப்போ வெஸ்ட் இண்டீஸ்லையுமே நல்லாவே ஆடி இருக்காரு. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், தேவைப்பட்டால் பவுலும் பண்ணுவார். பேட்டிங்லையுமே நின்று ஒன் சைடாக கேமை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு குவாலிட்டி பிளேயர். ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் அவருமே பிக் பண்ணியிருப்பாங்க. அவருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைல் மேர்ஸ் பவுல் பண்ணுவாரா அப்படின்றது, சப்போஸ் இந்த 2 பேர் தான் மெயினான பேசர்ஸாக வராங்க அப்படின்னா கைல் மேர்ஸ் ஒரு 2 ஓவர் வந்து இனிஷியலாக பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அவருமே வந்து நல்லாவே ஸ்விங் பண்ணுவார். ஓரளவுக்கு நல்லா ஸ்விங் பவுலர்ஸ் இந்த சைடு இருந்தாங்கன்னா பிரண்டன் கிங், ஃபக்கர் ஜமான் கஷ்டப்படலாம். இல்லை கைல் மேர்ஸை நம்பி தான் போகிறாங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நின்றுட்டு அவங்க 2 பேர் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இங்கே முகமது அமீர் டு இந்த டாப் ஆர்டருக்கும் இங்கே இருக்க பவுலிங்க்கும் டாப் ஆர்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டேஞ்சரஸ் பவுலர் வந்து முகமது அமீர் தான்.
இங்கே ஓரளவுக்கு நின்றுட்டாங்கன்னா ஃபக்கர் ஜவானும் பிரண்டன் கிங்கும் நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். சாம் பில்லிங்ஸை நீங்கள் சேசிங்கில் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட் பண்ணுறோம் மோஸ்ட்லி வந்து சாம் பில்லிங்ஸ் ஃப்ளாப் தான் இருக்காரு. அவரோட ரெக்கார்டே வந்து அதான் சொல்லுது. சேசிங்கில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரூசோவும் சேசிங்கில் ட்ரை பண்ணி பார்க்குறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸ்டாட்ஸுன்னு பார்த்தோம்னா குறிப்பிட்ட ஸ்டாட்ஸ் தான் இருக்குது. வென்யூவில் 9 மேட்ச்சில் 33 ரன் ஆவரேஜ் ஃப்ளச்சரை பொறுத்தவரையா எல்பியில் நல்லா ஃபார்மில் இருந்தார். 100ல் எல்லா மேட்சுமே டக்கு. கைல் மேரிஸு பெரிய அளவில் மேட்சஸே ஆடலை. கனடா T20 ஏதோ ஆடினார், அதில் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸ்டப்ஸு நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காது, பயங்கரமான ஃபார்மு. வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடினதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சம்சி 2 மேட்ச்சில் 4 விக்கெட் வென்யூவில், வீராசாமி பெருமாள் 4 மேட்ச்சில் 5 விக்கெட்டு. ஸோ ஃபேப்லோன் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணுங்கள். வின்னிங்ஸ் கண்டிப்பாக ஹையாகவே கிடைக்கும். வேறு ஆப்பனன்ட்ஸ் நிறையா பேர் வருவாங்க. அதேமாரி உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாமே 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். ஸ்மால் லீக் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளே பண்ணுறதே இதில் தான் நல்ல வின்னிங்ஸும் கிடைக்கும். இப்போ மேட்சஸ் இல்லாதனால நான் எந்த ஒரு வின்னிங்ஸும் எந்த அப்டேட்டுமே நான் டெலகிராமில் கொடுக்காம இருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்லேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டெலகிராம் எதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் தான் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம டெலகிராம்லேயே லிங்க்கும் கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப் சேனலுக்கானது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்பு. அதேமாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்லேயும். ஸோ ஃப்ளச்சரை பொறுத்தவரையாக நல்ல ஒரு ரிதமில் இருந்த பிளேயர் எல்பிஎல்ல, பட் 100ல் ஃப்ளாப்பு. சிபிஎல்ல ஓரளவுக்கு டீசெண்ட் ஆடி இருக்காரு. கைல் மேரிஸும் அதே மாதிரி தான் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் பெரிய அளவில் ஆடல. ரூசோவும் நல்ல ஃபார்மில் இருந்த ஒரு பிளேயர் தான் எல்பிஎல்ல. சிக்கந்தர் ராசா இப்போது கரேபியன் T10 வந்து ஆடிட்டு வராரு. T10ல் எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்லுமே நல்லாவே அடிச்சிருக்காரு. ஸ்டப்ஸும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். ரூதர்ஃபோர்டும் ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு பிளேயர். மற்றபடி ஓடியன் ஸ்மித் டாக்ஸு பெரிய டச்சில் இல்லை, பட் சாம்சி டீசெண்டான ஒரு டச்சில் இருக்கார். இங்கே ஃபக்கர் ஜவான் கிடைச்ச எல்லா சான்ஸ்லுமே ஏதோ ஒரு ஷாட் ஆடுறேன் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறேன்னு ஃபுல்லாக ஃப்ளாப் ஆயிருக்காரு. பிரண்டனுமே வந்து பெரிய அளவில் ஃபார்மில் கிடையாது. கிரீவ்ஸ் அண்டர் ரேட்டட் பிளேயர். சாம் பில்லிங்ஸும் 100 ஃபுல்லாமே ஃப்ளாப்பு. கிறிஸ் கிரீன் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். ஃபேபியன் எல்பிஎல்ல நல்ல ஒரு ஃபார்மு. ஸோ அப்புறமா அண்டர் ரேட்டடான ஒரு பிளேயர் முகமது அமீர் ஒரு டீசெண்டான ஒரு பவுலிங் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர், ஒரு லெஜெண்ட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இனிஷியல் ஸ்விங் கிடச்சிச்சின்னா எந்த கிரவுண்டாக இருந்தாலும் விக்கெட் எடுப்பார். பட் ஆனால் ஒரு ஸ்விங் கிடைக்கல அப்படின்னா ஃப்ளாப் ஆகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். வேல்ஸு செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ட்ரை பண்ணுங்கள். T20 பிளாஸ்ட் தொடர்ந்து ஆடிருக்காரு. ஓரளவு டச்சு தான். ஸ்ப்ரிங்கர் ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பிக்கு. அதேமாதிரி கிறிஸ் கிரீன் ஆடலை, ஜேம்ஸ் ஆட வச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கிராண்ட் லீக்ஸ் டீம்ஸில். பிரண்டன் கிங்கு ஸோ ஹெட்வேர்டில் 33 ரன் ஆவரேஜ், வெனியூலும் டீசெண்டான ஒரு ஆவரேஜ் இருக்காரு. ஹெட்வேர்டில் ஃபேபியன் ஆலன் விக்கெட்டே எடுக்கலை. ஸோ ப்ரிமாஸ் ஹெட்வேர்டில் 6 விக்கெட்டு, பேட்டிங் வந்தாலும் ஒரு 20 ரன் ஆட முடியும். அமீரை 5 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்வேர்டில். அந்த இனிஷியல் ஸ்விங்குன்றது டஃப்பாக இருக்கும். ஸோ ஆன் டைமில் வந்து பாருங்கள் எப்படி வந்து விக்கெட் இருக்குன்றது. ஸோ சேஃபஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ் இவங்க 2 பேர் தான். ஸோ டிஃபரன்ஷியல் பிக்காக இந்த 2 பேர்த்தையும் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அமீர், அதுக்கப்புறம் சாம்சி, டார்க்ஸு, அப்புறம் ஸ்டப்ஸு ஒரு சூப்பரான பிளேயர், ஃபக்கர் ஜவான், லூவிஸு, ஃப்ளச்சர். ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்பு ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஈஸியான வின்னிங் கிடைக்கும். கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஒரு பெட்டரான ஒரு ஆப். ஜஸ்ட்டு ஒரே ஒரு பிளேயரை டியோன்ற ஆப்ஷன் மூலியமாக ப்ளே பண்ணி நீங்கள் ஃபேண்டசின்றதை ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டீம் பார்த்தோம்னா சம்சியை கேப்டனாக கொடுத்து, அதுக்கப்புறமா ஸ்டப்ஸை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ரூதர்ஃபோர்ட் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு, பிரண்டன் கிங்கு, சாம் பில்லிங்ஸ் சேசிங் வந்தால் பெட்ரு. இனிஷியலாக அமீருக்கு ஃப்ளச்சர் அவுட் ஆவார் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல சாம் பில்லிங்ஸ் எடுத்துக்கலாம். கிறிஸ் கிரீனு, அமீர், ஃபேபியன் ஆலன், வேல்ஸு, வீராசாமி பெருமாள். தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்டார் பிளேயர்ஸ் போகணுன்னா போய்க்கோங்க. டொமஸ்டிக் பிளேயர்ஸை கட் பண்ணிவிட்டு. ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருப்போம். அதுலேயும் சேஃப்டிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீம்ஸுன்றதை கொடுப்போம். ஆன் டைமில் கரெக்டாக வந்து பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு நானும் டீம் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவு வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா மேட்சஸ்க்கும் டிஃபரன்ஷியல் பிக்கு எல்லா கிராண்ட் லீக்குமே வந்து நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ரொம்ப யூனிக்கான கிராண்ட் லீக் பிக்ஸையுமே எல்லா வீடியோஸ்லையுமே ஆட் பண்ணுறேன்.